எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம ஜெகநாத் அஷ்டகம்ல 7th verse இன்னைக்கு நம்ம கத்துக்கலாம். யாராச்சும் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஜெகநாத் அஷ்டகமோட 7வது verse நம்ம கத்துக்கலாம். இதோட டிரான்ஸ்லேஷன் மட்டும் யாராச்சும் படிக்கிறீங்களா? படிக்கட்டுமா மாதாஜி? ஓகே மாதாஜி. எனக்கு ராஜ்யமும் வேண்டாம், பொன்னும் மாணிக்கமும் வேண்டாம், உலக இன்பங்களும் வேண்டாம், அழகிய மணவாட்டியும் வேண்டாம். நான் வேண்டுவது ஒன்றே, எப்பொழுதும் உமது திவ்ய சரிதங்களை பாடிக்கொண்டும் உமது திருவடிகளை நினைத்து கொண்டும் இருக்க அருள் செய்யும். அத்தகைய ஸ்ரீ ஜெகநாத சுவாமியே எப்பொழுதும் என் கண்களின் தரிசன பொருளாக இருக்கட்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப நம்ம 7வது verse நம்ம இப்ப கத்துக்கலாம். சோ நான் ஒரு டைம் ஃபுல்லா பாடிடுறேன். அது இப்ப பாடி முடிச்சதுக்கு அப்புறம் சாந்தா மாதாஜி ரிப்பீட் பண்றதுக்கு நீங்க சேர்ந்து பாடுறீங்களா மாதாஜி? பாடுறேன் மாதாஜி. ஓகே மாதாஜி. நான் இப்ப ஃபுல்லா ஒன் டைம் பாடிடுறேன் நானு. ஓகே மாதாஜி. நவையாச்சே ராஜ்யம் நச்ச கனகமணிக்ய விபாவம் நயாச்சேஹம் ரம்யம் சகல जनकम्यं वरवधुं सदा काले काले प्रमथ पतिन गीता चरितो जगन्नाथ स्वामी नयन पतकामी भवतु मे. ரேணுகா மாதாஜி, வெற்றி செல்வி மாதாஜி, என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்றீங்களா? பண்றோம் மாதாஜி. பண்றோம் மாதாஜி. வந்துச்சு. பதம் 41. பதம் 41. பிராப்ய புண்ணிய கிருதாம் லோகான் प्राप्य पुण्यकृतां लोकान् 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 उषित्वा शाश्वती समाः उषित्वा शाश्वती समाः उषित्वा शाश्वती समाः शुचीनां श्रीमतां गेहे शुचीनां श्रीमतां गेहे शुचीनां श्रीमतां गेहे योगभ्रष्टो विजायते योगभ्रष्टो विजायते योगभ्रष्टो विजायते पुण्यकृतां लोकान् उषित्वा शाश्वती समाः
ஷித்வா சாஸ்வதி சமாஹ रुचीनां श्रीमतां गेहे சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே योगभ्रष्टो विजायते யோகப்ரஷ்டோபி ஜாயதே. தேங்க்யூ மாதாஜி. ரேணுகா மாதாஜி ஒரு வாட்டி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ரொம்ப நன்றி. பதம் 41. பிராப்ய புண்ணிய கிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமகா சீசனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஸ்தாஸ்தோ ஜெயதே யோக பிரஸ்தாபே ஜெயதே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, நம்ம மங்களாசனம் சொல்லிட்டு ஹரே class போயிடலாம். கிருஷ்ண பிரபு. மியூட்ல இருக்கீங்க பிரபு. பிரபு மியூட்ல இருக்கீங்க. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுரின்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாதி தேசதாரிணே. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधारा शिवाशादि गौरभक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. श्री श्री राधा कृष्ण भगवान की जय. श्री प्रभुपाद की जय. गुरु महाराज की जय. हरे कृष्णा. இன்னைக்கு பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 6வது அத்தியாயம் தியான யோகம் 41வது ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸ்லோகம் எல்லாம் ரொம்ப அருமையாக படிச்சிங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு போகலாம், கிளாஸுக்கு போகலாம். ஸோ அந்த இதை படிக்கிறீங்களா, டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா யாராச்சும்? கிருஷ்ணா பிரபு படிக்கிறேன் பிரபு. படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. சிறிய முன்னேற்றத்துக்கு பின் வீழ்ச்சியுற்றோர் நீண்டகால யோக பயிற்சி சாரி பிரபு ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கேன். சாரி. வெற்றியடையாத யோகி புண்ணிய ஆத்மாக்களின் யோகங்களில் பற்பல வருடங்கள் அனுபவித்த பின் நல்லோரின் குடும்பத்தில் அல்லது பெரும் செல்வந்தரின் குடும்பத்தில் பிறக்கின்றார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்க இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அர்ஜுனன் கேள்வி கேட்டார் இல்லையா, இந்த யோக பயிற்சியில ஈடுபட்டுள்ள யோகிக்கு வந்து சில சமயங்கள்ல வந்து அவருடைய ஜட ஆசைகளாலேயோ பௌதிக காரணங்களாலேயோ அவர் வந்து விட வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி அவங்க வந்து வெற்றி அடையாம போயிடுவாங்களே, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி இருக்குமா, அவங்க ஆன்மீகத்துல இருந்ததுனால அவங்க பௌதிகத்திலையும் என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது, அதே போல ஆன்மீகத்திலையும் வெற்றி அடையாம போனதுனால ஆன்மீகத்திலையும் அவங்களுடைய இலக்கை அடைய முடியாம போயிருமே, அப்ப அவங்களோட கதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகங்கள்ல. ஸோ அதுக்கு வந்து பகவான் இப்போ வந்து பதில் சொல்லிட்டு வர்றார் இல்லையா. ஸோ இதுல வந்து அந்த மாதிரி வெற்றி அடையாத யோகி இதை 2 வகையா கேட்டகரியா பிடிக்கிறாரு பகவான். என்ன அப்படின்னா, கொஞ்ச காலம் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு விட்டவங்க, புரியுங்களா, அதாவது வாழ்க்கையில கடைசி நேரத்துல வந்திருப்பாங்க, அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த பிராப்தம் கிடைச்சிருக்கும், அப்ப வந்து கொஞ்சம் பக்தியை பண்ணிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ உயிர் விட வேண்டிய நேரம் இருந்திருக்கும், அப்ப என்னது பாதியிலே விட்டுட்டு போயிருப்பாங்க. இல்லைன்னா சில சமயங்கள்ல முன்னாடி ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனா வேற சில காரணங்களால பௌதிக காரணங்களாலோ ஜட ஆசைகளாலோ அவங்க வந்து சில பேர் நிப்பாட்டிடுவாங்க, சரிங்களா. ஸோ அது வந்து குறுகிய காலத்துல பண்றது, சரிங்களா. இன்னொரு அடுத்தது நீண்ட கால பயிற்சிக்கு பின்னு ரொம்ப காலம் வாழ்க்கையில பாதி இப்போ 3/4 நாள் அது பண்ணிட்டு பின்ன ஏதோ ஒரு காரணங்களால விடக்கூடிய சூழ்நிலை வருதுன்னு வச்சுங்க, வந்து அது நீண்ட கால பயிற்சிக்கு பின் விடக்கூடிய வீழ்ச்சி அடையக்கூடிய யோகி. இன்னொன்று குறுகிய கால பயிற்சிக்கு பின் வீழ்ச்சி அடையக்கூடிய யோகி. அவங்க 2 பேரோட நிலை என்ன அப்படின்றதான் இங்க பகவான் சொல்ல போறாரு. ஸோ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த குறுகிய கால பயிற்சிக்கு பின் வீழ்ச்சி அடைந்தக்கூடிய அந்த யோகியினுடைய நிலை என்ன அப்படின்றதான் இங்க பகவான் சொல்றாரு, சரிங்களா. அதை என்ன சொல்றாரு, யோக பிரஸ்டோ அபிஜாயதே அப்படின்னா, அந்த மாதிரி வீழ்ச்சி அடைந்தவன் ஆத்மா யோகி அபிஜாயது எங்க போறானா, பிராப்பிய புண்ணிய கிருதான் லோகான் அப்படின்னா, அதாவது புண்ணிய ஆத்மாக்கெல்லாம் வாழக்கூடிய அந்த உலோகங்கள் உயர் லோகங்களுக்கு போவானாம், புரியுங்களா. அது மட்டும் இல்ல, எப்படி இருப்பானா அங்க உஷித்வா சாஸ்வதி சமா அப்படின்னா, உஷித்வானா
சாஸ்வதி அப்படின்னா பல வருடங்கள் வந்து அந்த புண்ணிய லோகங்கள்ல வாழ்ந்துட்டு என்ன பண்ணுவாராம், அதுக்கப்புறம் எங்க வருவாராம், பூலோகத்துக்கு வருவாராம். அதுவும் எப்படி வருவாராம், சுஷினாம் ஸ்ரீமதாம் கேகே அப்படின்னா சுஷினாம்னா ஒரு நல்ல குடும்பத்துல, ஒரு நல்ல மக்களோட குடும்பத்துல பிறப்பாராம். அது மட்டும் இல்ல, ஸ்ரீமதாம்னா ஸ்ரீனா என்னது, லட்சுமி இல்லையா? ஸோ ஸ்ரீமதாம்னா ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டுல வந்து கேகேனா வீட்டுல இல்லத்துல பிறப்பாராம் அப்படின்னு சொல்லி இங்க பகவான் சொல்றாரு. சரிங்களா? ஸோ அந்த வெற்றியடையாத யோகி எங்க பண்ணுவாராம், புண்ணிய லோகங்கள்ல போய் பற்பல வருடங்கள் அங்க இருந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்றாராம், இந்த பூலோகத்துக்கு வருவாரு. அது எப்ப அவருடைய ஆசைகள், ஜட ஆசைகளுக்காக சில சமயம் விட்டு போயிருப்பாரு இல்லையா? ஸோ அந்த ஜட ஆசைகள்லாம் அங்க நிறைவேற வரைக்கும் என்ன பண்றாராம், அந்த புண்ணிய லோகங்கள்ல வாழ்ந்துட்டு தன்னோட ஆசைகள்லாம் தீர்ந்த பிறகு அவர் வந்து இந்த பூலோகத்துக்கு வருவார். புரியுங்களா? இப்போ பூலோகத்துக்கு வந்தாலும் என்ன பண்றாராம் பகவான், அவங்கள வந்து ஒரு நல்ல குடும்பத்துல பிறக்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய செல்வந்தரோட குடும்பத்துல பிறக்க வைக்கிறாராம். புரியுங்களா? இது ஏன் பெரிய செல்வந்தர்கள் குடும்பத்துல பிறக்க வைக்கிறாரு அப்படின்னா, ஆஹ் இதுதான் வந்து பகவானுடைய கருணைன்னு சொல்றது. அதாவது யோக பயிற்சி, ஏதோ ஒரு ஞான யோகமோ இல்ல அஷ்டாங்க யோகமோ இல்ல பக்தி யோகமோ, யாரோ ஒரு யோகம்னா என்னது, பகவானோட கனெக்ட் ஆகுறது இல்லையா? ஸோ பகவானோட கனெக்ட் ஆகுது, கிருஷ்ணரோட கனெக்ட் ஆகுறது. புரியுங்களா? ஸோ கிருஷ்ணரோட கனெக்ட் ஆகிற விஷயங்களை யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ, ஸோ அவங்க பாதியிலே விட வேண்டிய நிலை வந்துச்சுனாலும் அவர் என்ன பண்றாரு, கிருஷ்ணர் வந்து அவங்களை கைவிடுவதில்லை. அவங்களுக்கு என்ன பண்றாரு, ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. புரியுங்களா? இந்த பிறவியில இவ்வளவுதான் பண்ணிருக்கியா, சரி ஓகே, நான் வந்து உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ வந்து ஒரு அடுத்த பிறவியில வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணு திரும்பவும். இப்போ நீ ஒரு 50% இந்த பிறவியில பண்ணியிருக்கேன்னா, அடுத்த பிறவியில இருந்து நீ ஒரு 51% இருந்து ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. புரியுங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது, பகவானுடைய கருணைன்னு சொல்றது. புரியுங்களா? ஸோ நம்மளே விட்டுட்டு போனாலும் பகவான் நம்மளை வந்து விட மாட்டேங்கிறார். புரியுங்களா? ஏன் அப்படின்னா, பகவானுக்கு எல்லா ஆத்மாக்களையும் தன்னிட்ட வந்து திரும்ப எடுத்துக்கிடணுன்றதான் பகவானோட ஆசை. ஸோ கொஞ்சம் வந்து விட்டுட்டு அந்த குழந்தை விட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகும், அப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது போலதான் பகவான் வந்து அந்த வீழ்ச்சி அடைந்த அந்த யோகியை வந்து என்ன பண்றாரு, திரும்பவும் கை தூக்கி விடுறாரு. சரிங்களா? அதுக்குதான் ஒரு உயர்ந்த குலத்துல பிறக்க வைக்கிறாரு, செல்வந்தர் குடும்பத்துல பிறக்க வைக்கிறாரு. ஏன் அந்த செல்வந்தர் குடும்பத்துல பிறக்க வைக்கிறாரு அப்படின்னா, இப்ப நம்ம பௌதிகத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். பௌதிக உலகத்துல நிறைய பேர் சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்கு, இப்போ தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நிறைய விஷயங்கள்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. புரியுங்களா? ஸோ அவங்களால அந்த பக்தியை வந்து பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட அன்றாட பிழைப்பே வந்து பெரிய பாடா இருக்கு. புரியுங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட போய் இந்த பக்தியை பண்ணுன்னா அவங்களுக்கு முடியாது அவங்களால. ஏன்னா அவங்களோட அன்றாட தேவையே வந்து நிறைவேறல. புரியுங்களா? ஸோ அதுக்காகவே அவங்க வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு செல்வந்தர் வீட்டுக்கு போனா அவருடைய பேசிக் நீட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எல்லாமே கிடைச்சிடும். புரியுங்களா? ஸோ அப்ப அதெல்லாம் கிடைக்கும் போது அவர் வந்து பக்தியில வந்து முழு மனசா ஈடுபட முடியும். அதை எங்க விட்டாரோ அதை வந்து திரும்பவும் கண்டினியூ பண்ண முடியும். அதனாலதான் என்ன பண்றாரு பகவான், ஒரு செல்வந்தர் வீட்லயும் ஒரு உயர்ந்த குலத்த வீட்லயும் பிறக்க வைக்கிறார். புரியுங்களா? இல்ல ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல பிறக்க வச்சாலும் என்ன ஆகும், அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுன்னு அதுலயே சிக்கி சின்ன பண்ணாம ஆயிடுவான். புரியுங்களா? அவன் வந்து அதுல வந்து கண்டினியூ பண்ண முடியாது அந்த இதை, போன தடவை விட்டதை. சரிங்களா? அதனாலதான் பகவான் வந்து என்ன பண்றாரு, ஒரு உயர்ந்த குலத்துல உயர்ந்த நல்ல ஒரு குடும்பத்துல பிறக்க வைக்கிறாரு, இல்லைன்னா பிராமணர் குடும்பத்துல பிறக்க வைக்கிறாரு, இல்லைன்னா ஒரு பெரிய அந்தணர்கள் வைஷ்ணவர்கள் குடும்பத்துல பிறக்க வைக்கிறாரு, இல்ல அதுவும் போக ஒரு செல்வந்தரோட குடும்பத்திலையும் பிறக்க வைக்கிறாரு. புரியுங்களா? ஸோ அவங்க பண்ணதுக்கு லெவலுக்கு ஏற்ற மாதிரி பகவான் வந்து பிறக்க வைக்கிறாரு, அடுத்த பிறவி கொடுக்குறாரு. சரிங்களா? இப்ப நம்ம பௌதிகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்தில் நீங்க நம்ம எதை செஞ்சாலும் ஒரு 100% வந்து கம்ப்ளீட் பண்ணாதான் என்ன ஆகும், அது சக்சஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம காலேஜ் படிக்கிறோம், காலேஜ் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு அரியர் வச்சிருக்கோம். ஸோ மித்த இயர்ல எல்லாத்துலயுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, ஃபைனல் இயர்லாம் நல்ல மார்க் எடுத்துட்டோம், ஆனா ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் ஒரே ஒரு அரியர்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு டிகிரி கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. புரியுங்களா? ஸோ என்ன பண்ணணும், அந்த ஒரு இதையும் கம்ப்ளீட் பண்ணாதான், ஒரு பேப்பரையும் கம்ப்ளீட் பண்ணாதான், 100% கம்ப்ளீட் பண்ணாதான் என்ன ஆகும், பௌதிகத்துல எதுனாலும் சக்சஸ். புரியுங்களா? வெற்றி அடைஞ்சதா கருதப்படும். புரியுங்களா? அதே போல ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 50-60 லட்ச ரூபாய்க்கு வீடை கட்டுறீங்க, ஆனா அந்த வீடு சில காரணங்கள் கீழே காசு இல்லாம போகுது, வீடு கட்ட முடியாம போகுது, ஃப்ளோரிங் போட முடியல, கரண்ட் கொடுக்க முடியல, பாத்ரூம் கட்ட முடியல. அப்ப அந்த மாதிரியான ஒரு வீட்டுல வந்து நம்ம குடியிருக்க முடியுமா? அதுவும் அந்த வீடை வந்து கம்ப்ளீஷன் சொல்ல முடியுமா?
முடியாது. எப்ப 100% கம்ப்ளீட் ஆகுதோ அப்பதான் வந்து என்னது அது சக்சஸ்ன்னு அர்த்தம். பௌதிகத்தை பொறுத்தவரை புரியுங்களா? ஆனா ஆன்மீகத்துல அப்படி கிடையாது. நம்ம எங்க விடுறோமோ அங்க இருந்தே நம்ம வந்து அடுத்த பிறவில கண்டினியூ பண்ணலாம். புரியுங்களா? கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். பௌதிகத்துல வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம நான் இப்போ ஐஐடியில படிச்சு ஒரு பெரிய ஐஐடி ஹோல்டரா இருக்கேன். இப்ப சுந்தர் பிச்சை இருக்காரு வச்சுங்களேன். அவர் வந்து ஐஐடியில படிச்சவரு, ஐஎம்ல படிச்சவரு, இப்ப பெரிய செல்வந்தரா இருக்காரு இல்லையா? நல்ல பொசிஷன்ல இருக்காரு இல்லையா? அவர் வந்து அடுத்த பிறவி போறாருன்னா அடுத்த பிறவில அவருக்கு வந்து அதே ஐஐடியில போன தடவை முடிச்சேன், இப்போ நான் அதை அப்படியே கண்டினியூ பண்றேன்னா கண்டினியூ பண்ண முடியாது. புரியுங்களா? அவர் திரும்ப என்ன பண்ணணும்? பாபா பிளாக் ஷீப் படிச்சுதான் வரணும். புரியுதா? ஸோ அப்ப இந்த பௌதிகத்துல இருக்கிற எதையுமே நம்ம கொண்டு போக முடியாது, கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஆனா ஆன்மீகத்தில் நம்ம பண்ணக்கூடிய சின்ன விஷயங்களையும் கூட நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்த பிறவிக்கு நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அததான் வந்து இங்க பகவான் வந்து கருணையோட நமக்கு கொடுக்குறாரு. புரியுங்களா? ஸோ அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும். புரியுங்களா? ஸோ இந்த பணம், பதவி, பட்டம் இதெல்லாம் வந்து என்னது நம்மளால அடுத்த பிறவி கொண்டு போக முடியாது. புரியுங்களா? இந்த உடல் அழியும் போது அதுவும் எல்லாம் சேர்ந்து அழிஞ்சிடும். ஆனா நம்ம பண்ணக்கூடிய இந்த கிருஷ்ண கைங்கரியங்கள் இருக்கு இல்லையா? அது வந்து நம்மளால அடுத்த பிறவிக்கு கொண்டு போக முடியும். புரியுங்களா? அததான் இங்க பகவான் சொல்றாரு. அதுவும் என்ன சொல்றாரு? அப்படி பாதி விட்டுட்டு போன அந்த யோகி பல வருடங்கள் என்ன பண்ணுவானா? எங்க இருப்பான்? அந்த புண்ணிய லோகங்கள் சொர்க்கலோகமோ அதோட உயர்ந்த லோகத்திலயோ நல்லா அனுபவிச்சுட்டு அவனுடைய ஆசைகள்லாம் ஏன்னா சில ஆசைகளாலதான் அவன் விட்டு போறான். பிரிஞ்சு விட வேண்டிய சூழ்நிலை வருது அவனுக்கு. புரியுங்களா? ஸோ அப்ப அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக பகவான் என்ன பண்றாரு? அந்த உயர்ந்த லோகங்கள்ல வந்து அவனுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றி வச்சுட்டு என்ன பண்றாரு? திரும்பவும் அந்த பூலோகத்துக்கு வர வச்சு திரும்பவும் அதை வந்து ஒரு உயர்ந்த குடும்பத்துல பிறக்க வச்சு அந்த அவன் விட்டு போன இதுல இருந்து கண்டினியூ பண்றதுக்காக ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறார் பகவான். புரியுங்களா? இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்லியிருக்காரு. புரியுங்களா? ஸோ அப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இது வரைக்கும் அந்த பௌதிக ஜட ஆசைகளோட இருந்த ஒரு வெற்றி அடையாத யோகி. புரியுங்களா? அவங்கள பத்தி தான் பேசிட்டு வர்றாரு. புரியுங்களா? பக்குவமடைந்த யோகியை சொல்லல, ஜட ஆசைகளோட இருந்தக்கூடிய அந்த வெற்றி அடையாத யோகியை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு இந்த ஸ்லோகத்துல. புரியுங்களா? ஸோ ஏன் அவங்க வெற்றி அடைய நம்மளுடைய கான்பிடன்ஸ் வந்து என்ன ஆகுது? ரொம்ப வீக்கா இருக்கு. புரியுங்களா? ரொம்ப வீக்கான கான்பிடன்ஸோட நம்ம வந்து அதை கண்டினியூ பண்றோம். ஏனோ தானன்னு பண்ணுவோம். புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ண பண்ண போற நேரத்துல தான் என்ன ஆகும்? நம்மளுடைய இந்த யோக பயிற்சி வந்து என்ன வீழ்ச்சி அடையும். புரியுங்களா? ஸோ அப்ப அதனால என்ன ஆகணும்? சரி, இப்ப இன்னொரு ஒரு லாஜிக் சொல்றேன். அதாவது இது ஒரு ரஃப் கால்குலேஷன் தான். இது வந்து நான் ஒரு இதுக்காக சொல்றேன். ஒரு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். புரியுங்களா? இப்ப பகவான் சொல்றாரு பற்பல வருடங்கள் வந்து அந்த புண்ணிய லோகங்களை வசிப்பான்னு படி சொல்றாரு. புரியுங்களா? ஒரு இப்ப அந்த மேல சொர்க்கலோகத்துல ஒரு நாள்ன்றது என்னது? இங்க வந்து பூலோகத்துல வந்து ஒரு வருஷம் இல்லையா? பூலோகத்துல வந்து ஒரு வருஷம். அப்ப அவரு அங்க ஒரு வருஷம் அங்க சொர்க்கலோகத்துல இருந்தாரு அப்படின்னா இங்க எவ்வளவு? பூலோகத்துல 365 நாள் ஆயிடும். 365 வருஷம் ஆயிடும். புரியுங்களா? அதே ஒரு 10 வருஷம் இருந்தாருன்னா என்ன ஆகும்? அங்க சொர்க்கலோகத்துல 10 வருஷம் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அந்த ஆத்மா புண்ணியாத்மா வெற்றியட யோகி எத்தனை வருஷம் ஆயிடும்? ஏறத்தாழ 3650 வருஷம், 4000 வருஷத்துக்கிட்ட ஆயிடும். புரியுங்களா? ஸோ அவர் திரும்ப இங்க பூமிக்கு வரும்போது என்ன ஆயிடும்? 4000 வருஷம் கழிச்சிருக்கும். புரியுங்களா? ஸோ இப்ப இப்ப எத்தனை வருஷம் முடிஞ்சிருக்கு? கலியுகம் ஆரம்பிச்சு 5000 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. 5000 வருஷம் முடிஞ்சிருச்சு. புரியுங்களா? இந்த கலியுகத்துல முதல் 10,000 வருஷம் தான் என்னது? ரொம்ப கோல்டன் பீரியட்னு சொல்லி சொல்லப்படுது சாஸ்திரம். ஏன்னா அந்த சந்தியா பீரியட்னு சொல்லுவாங்க. துவாபர யோகமும் கலியுகமும் ஆரம்பிக்கக்கூடிய நேரம். புரியுங்களா? ஸோ அந்த 2 சந்தி பீரியடு. புரியுங்களா? அந்த சந்தி பீரியட்ல அந்த ஒரு 10,000 வருஷம் வந்து அந்த துவாபர யோகத்தோட எஃபெக்ட் இருக்கும். புரியுங்களா? ஸோ அதனால இந்த நாமங்கள், பகவானுடைய பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கிறது. இந்த 10,000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? கலியுகம் ரொம்ப தீவிரம் அடையும் போது என்ன ஆகும்? இருக்காதான், இந்த நாமமே இருக்காதுன்றாங்க. நாமம் இருக்காது, பாகவதம் இருக்காது, பக்தர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. பக்தர்கள் எங்க இருப்பாங்க? காட்டுல போய் இருப்பாங்களாம்.
புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி களி முத்திடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. புரியுங்களா? 10,000 வருஷத்திலே. புரியுங்களா? ஸோ ஒரு சும்மா ஒரு லாஜிக்கா சொல்றேன். இப்ப நம்ம அங்க இருந்துட்டு 10 வருஷம் இருந்துட்டு வந்தோம்னா, புண்ணிய லோகத்துல இருந்துட்டு வந்தோம்னா, இங்க வரும்போது என்ன ஆகும்? 4000 வருஷம் கடந்திருக்கும். 4000 வருஷம் கடந்துன்னா என்ன ஆகும்? ஏறத்தாழ 5000 + 4000 9000 வருஷம் கலியுகத்துல முடிச்சிருக்கோம். புரியுங்களா? ஸோ இன்னும் ஆல்மோஸ்ட் கலி வந்து இந்த கோல்டன் பீரியட் முடிய போற நேரமா இருக்கும். புரியுங்களா? அப்ப நம்ம வரும்போது என்ன ஆகும்? நாமம் இருக்குமா இருக்காதான் தெரியாது. பக்தியை வந்து கண்டினியூ பண்ண முடியுமான்னு நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா கலியுகத்தோட போக்கு அந்த மாதிரி இருக்கும். புரியுங்களா? ஸோ அதனால நமக்கு இந்த பிறவிலேயே நம்ம வந்து பகவானை வந்து கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணணும்? நம்ம வந்து பகவான்கிட்ட போறதுக்கு உண்டான முயற்சியை நம்ம பண்ணணும். புரியுங்களா? ஏன்னா பகவான் வந்து நம்ம கயிறை போடுறாரு. நம்ம அந்த பௌதிகம்ன்ற கிணத்துக்குள்ள கிடக்குறோம். அப்ப அந்த கயிறை போடும்போது நம்ம தான் பிடிச்சி மேல வரணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு? பகவான் தூக்குவாராம். புரியுங்களா? ஸோ நம்ம கயிறே பிடிக்கலன்னா என்ன ஆகும்? மேல வரவே முடியாது. புரியுங்களா? ஸோ அதனால பகவான் இந்த கொடுக்குற அந்த சான்ஸை வந்து என்ன பண்ணணும்? நம்ம இந்த பிறவிக்கான பயனை வந்து இப்ப இந்த பிறவியோட இலக்கை வந்து நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இந்த பிறவிலே நம்ம பகவான்கிட்ட போறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். புரியுங்களா? ஸோ இது ஒரு லாஜிக்காக நான் சொன்னேன். பகவான் வந்து என்ன சொல்றாரு? அந்த மாதிரி வெற்றியட யோகி பல 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 வருடங்கள் வந்து புண்ணிய லோகங்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பூலோகத்துல வந்து பெரிய செல்வந்தர் குடும்பத்துல பிறப்பாரு அப்படின்னு சொல்லி பகவான் இங்க சொல்றாரு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து அந்த பக்தியை வந்து ரொம்ப தீவிரமா பண்ணி நம்ம இந்த பிறவிலேயே வந்து பகவான் அடையிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்றதான் நான் இங்க சொல்ல வர ஒரு விஷயம். ஸோ ஸோ ஹரே கிருஷ்ணா. நான் இதோட இங்க நிறுத்திக்கிறேன். பகவான் இதான் சொல்றாரு. அடுத்து வர ஸ்லோகங்களை ஒரு நீண்ட காலம் பயிற்சிக்கு பிறகு பாடக்கூடிய அந்த வீழ்ச்சி அடைந்த யோகியோட நிலை என்னன்றதை சொல்ல போறாரு. அடுத்து இந்த ஒரு 5-6 ஸ்லோகங்கள் அந்த மாதிரி தான் சொல்ல போறாரு. ஸோ அது என்னன்றதை நீ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, அப்ப நம்ம அடுத்து ஸ்ரீமத் பாகவதம் போயிடலாம் இல்லையா? ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம என்ன பண்றோம்? 10வது கண்டத்துல உள்ள 34வது ஸ்லோகத்தை பார்க்குறோம் இல்லையா? 34வது அத்தியாயம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ நேற்று வந்து ஆசிரியர் வர்ணனைகளை பற்றி சொன்னாங்க மாதாஜி. ஸோ நம்ம இன்னைக்கு நாராயண நமஸ்காரம் சொல்லிட்டு போயிடலாம். நாராயண நமஸ்கிருத்திய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதிரையே நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதே உத்தம ஸ்லோகே பக்தி பவை நைத்தி முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் கிருபாதமகம் வந்தே ஸ்ரீ குரு தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 10வது கண்டம் 34வது அத்தியாயம். சரிங்களா? ஸோ வித்யாதரன் முக்தி மற்றும் சங்காசுரன் வதம், இதுதான் வந்து அந்த அத்தியாயத்தோட தலைப்பு. வித்யாதரனோட முக்தி, அப்புறம் வந்து சங்காசுரனோட வதம். ஒருத்தருக்கு முக்தி கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு வந்து வதம் பண்றாரு. புரியுங்களா? இந்த சாப்டர்ல. சரிங்களா? நேற்று என்ன பார்த்தோம்? நம்ம வந்து ராசலீலையோட வர்ணனைகள்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ராசலீலை வந்து கிருஷ்ணர் வந்து எவ்வளோ அழகா அரங்கேற்றாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த ராசலீலையை வந்து கேட்குறவங்களோட என்ன பயன் என்னவா? அந்த காம வாழ்க்கையிலேருந்து முற்றிலும் விடுபட்டு என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து உயர்ந்த ஒரு ஆன்மீக நிலையை வந்து அடைய முடியும் அப்படின்றது சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு இல்லையா? ஸோ இந்த ராசலீலையில அந்த கோபியர்கள்லாம் என்ன பண்றாங்க? அவங்க கணவரோட இருக்காங்க. ஆனாலும் என்ன பண்றாங்களாம்? பகவானோட அவங்களோட ஆத்மா வந்து ஆன்மீக உடலை பெற்று பகவானோட நடனம் ஆடினாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. புரியுங்களா? எல்லாரும் அவங்களோட கணவன்மாரோட கூட இருந்தாங்க. ஆனாலும் அந்த கோபியரோட ஆன்மா வந்து பகவானோட அந்த ராச நடனம் புரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த ஒவ்வொரு கோபியர்களோட ஆசை, அந்த சேலையை வந்து திருட்டினார் இல்லையா? சேலை திருடும் போது பகவான் உறுதி சொன்னார் இல்லையா? அவங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து நான் வந்து கணவனா வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? ஸோ அந்த ராசலீலையில அந்த ஒரு நாள் வந்து என்ன பண்றாராம்? பகவான் வந்து அந்த கோபியர்கள்லாம் கணவனா இருந்து அதோட ஆசையெல்லாம் நிறைவேற்றுறாராம். சரிங்களா? ஸோ அப்படி நம்ம நேற்று ராசலீலையோட வர்ணனைகள்லாம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து அந்த ராசலீலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராசலீலையில வந்து என்னது? அந்த வேநீர் காலத்துல வந்து நடக்கிறது. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இப்போ உள்ள ஒரு நம்ம
திவ்ய தேசங்கள் போன்ற ஒரு பெரிய கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, பலவிதமான உற்சவங்கள் வந்து கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க நல்லா பார்த்தா தெரியும். வெயில் காலத்துல ஒரு உற்சவம் இருக்கும், அடுத்து மழை காலத்துல ஒன்று இருக்கும், அடுத்து குளிர் காலத்துல ஒரு உற்சவம் இருக்கும், அடுத்து இளவேனில் காலத்துல இருக்கும், அடுத்து இளையுதிர் காலத்துல ஒரு உற்சவம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு உற்சவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அப்படிங்களா? ஸோ அதை போல விருந்தாவனத்திலையும் அந்த மாதிரி பல உற்சவங்கள் நடக்கிறது. ஸோ அப்ப இந்த ராசலீலை வந்து வேநீர் காலம் முடிஞ்ச பிறகு அடுத்த உற்சவம் என்னன்னா கோலி. நம்ம ஹோலி பண்டிகை கொண்டாடுறோம் இல்லையா? அது மாதிரி ஹோலியை வந்து அங்க கொண்டாடுறாங்க. ஸோ அது அப்போ வந்து அந்த டோல யாத்திரைன்னு சொல்லுவாங்க. டோல யாத்திரை அப்படின்னா நான் வெயில் காலம் இல்லையா? வெயில் காலத்துல என்ன ஆகும், இப்ப நம்ம வெயில் அடிக்கிறோம், இது வேர்க்கணும்னு என்ன பண்றோம், ஃபேனை போட்டுறோம், டக்குன்னு சுவிட்சை போட்டு ஏசியை போட்டு உட்காந்துடுறோம் இல்லையா? ஆனா அப்ப வந்து அது ஏசி கிடையாது, ஃபேனு கிடையாது. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு ஊஞ்சல்ல வந்து பகவானை உட்கார வச்சு, பகவானை ராதாராணியை உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்களாம், அப்படியே கீழே வந்து தண்ணி ஓடுமா, ஆறோட தண்ணியோ இதோட தண்ணியோ, அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்களா, ஊஞ்சல் கட்டி அவங்கள ராதாராணியை வந்து ஆட்டுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி வேகமா ஆட்டும் போது என்ன ஆகும், அப்படியே அந்த காத்து வந்து அவங்கள வந்து அழகா வந்து பிரீஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படியே இப்ப அங்க ஃபேன் சுத்துது, நம்ம கீழே உட்காந்துருக்கோம், அப்ப என்ன பண்றாங்க, அவங்கள ஆடிக்கிறாங்க. புரியுங்களா? ஸோ அவங்கள ஆடி என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த காத்தை வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி பகவானுக்கு வந்து உற்சவம் பண்ணுவாங்களாம். புரியுங்களா? ஸோ அந்த தோல யாத்திரையும் இந்த ஹோலி பண்டிகை இடையில வந்து ஒரு விஷயம் செய்யறது அப்படின்னா சிவராத்திரி. ஸோ அந்த சிவராத்திரியை வந்து ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்களாம் அந்த இடத்துல. அந்த எங்கன்னா அம்பிகாவனம்ன்ற ஒரு இடத்துல. புரியுங்களா? ஸோ இப்ப அந்த அம்பிகாவனத்துல போய் அந்த சிவராத்திரியை வந்து நம்ம கொண்டாடணுன்றது யாருக்கு ஆசை அப்படின்னா நந்த தேவருக்கும் நந்த மகாராஜாவுக்கும் அவருடைய சார்ந்த கோபாலர்களுக்கும் ஆசை. புரியுங்களா? ஸோ அப்ப அவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் அந்த அம்பிகாவனத்தை தேடி போறாங்க. அந்த அம்பிகாவனம் எங்க இருக்கு அப்படின்னா ஆக்சுவலா குஜராத்ல இருக்கான். அதுவும் இங்க என்ன சொல்றாங்க, அந்த அம்பிகாவனம் சரஸ்வதி நதி பக்கத்துல இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இந்த சாஸ்திர பிரகாரம். ஆனா சரஸ்வதி நதி வந்து அங்க கிடையாது குஜராத்ல. சபர்மதி நதின்னு ஒண்ணு இருக்கு. புரியுங்களா? ஸோ மேபி அங்க சரஸ்வதியா இருந்து இப்ப சபர்மதி ஆயிடுச்சான்னு தெரியல. புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நதிக்கு பக்கத்துல அந்த அம்பிகாவனம் இருக்கு. அங்கதான் வந்து சிவராத்திரி ரொம்ப விசேஷமா கொண்டாடுறாங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க, நந்த மகாராஜா தலைமையில எல்லாரும் கோபாலர்கள்லாம் போறாங்க. அங்க போய் என்ன பண்றாங்க, அந்த சரஸ்வதி நதியில என்ன பண்றாங்க, அழகா குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு என்ன பண்றாங்க, சில பேர் மொட்டையெல்லாம் போடுவாங்க இல்லையா? மொட்டையெல்லாம் போட்டுட்டு என்ன பண்றாங்களாம், குளிச்சுட்டு அங்க யார் இருக்கா அப்படின்னா சிவபெருமானும் பார்வதி தேவி இருக்காங்க, அம்பிகை. புரியுங்களா? துர்கா தேவி. புரியுங்களா? அம்பிகை. ஸோ அம்பிகை வந்து சிவபெருமானுடைய மனைவி இல்லையா? அவங்க 2 பேரும் அங்க இருக்காங்க. அவங்களோட வந்து டெய்ட்டியெல்லாம் வந்து ஒர்ஷிப் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, அங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒர்ஷிப் பண்ணது மட்டும் இல்லாம தானம்லாம் கொடுக்குறாங்களாம். அவங்க கொண்டு வந்த நகை எல்லாத்தையும் வந்து தானம் கொடுக்குறாங்க. புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி தானம் கொடுக்கறதுக்கு வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பிராமணர்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. புரியுங்களா? ஏன் பிராமணர்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் கொடுக்கணும்னா பிராமணர்கள் வந்து அவங்களுக்கு எந்த விதமான தொழிலோ எதுவுமே கிடையாது. புரியுங்களா? வியாபாரமோ எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. புரியுங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வேதத்தை படிப்பாங்க, வேதத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. புரியுங்களா? ஸோ அவங்க வந்து சம்பாதிக்க மாட்டாங்க, எந்த தானம் கிடைக்குதோ அதை வச்சு வாழ்க்கை நடத்துவாங்க. ஸோ அடுத்த வேலைக்கு கூட அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அதனாலதான் என்ன பண்றாங்க, அந்த அந்த காலத்துல வந்து அந்தணர்களை வந்து பிராமணர்களை வந்து எல்லாரும் போற்றி பாதுகாத்தாங்க. ஒரு அரசனா இருக்கட்டும், ஒரு சத்திரியனா இருக்கட்டும், ஒரு கிரகஸ்தனா இருக்கட்டும் வந்து அவங்கள வந்து பாதுகாத்தாங்க. புரியுங்களா? ஸோ அதை மாதிரி இவங்க வந்து தானம் கொடுக்குறாங்க. சப்போஸ் அது மாதிரி தானம் நிறைய வந்தாலும் என்ன பண்ணுவாங்களாம் அந்த பிராமணர்கள் அதை எல்லாமே அவர் தனக்கு போக அந்த ஒரு வேலைக்கு போக மீதி இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் விஷ்ணுவோட சேவையிலேயே அவங்க கொடுத்துருவாங்களாம் பிராமணர்கள். ஸோ அந்த மாதிரி பிராமணர்கள்லாம் இருந்திருக்காங்க. புரியுங்களா? ஸோ அதனால பிராமணர்களை திருப்திப்படுத்தினா என்னது, பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்தின மாதிரி. புரியுங்களா? அப்படின்னு சொல்லப்படுது. புரியுங்களா? அதனாலதான் பிராமணர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. புரியுங்களா? ஸோ அப்ப அந்த மாதிரி நந்த மகாராஜாவும் அவங்களும் என்ன பண்றாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு அந்த சரஸ்வதி நதியில வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் நைட்டு. ஸோ அந்த மாதிரி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, திடீர்னு ஒரு பெரிய பாம்பு வந்து மலைப்பாம்பு மாதிரி வந்து என்ன பண்ணுது, நந்த மகாராஜா காலை வந்து பிடிச்சிருது. பிடிச்சி என்ன பண்ணுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முழுங்க ஆரம்பிக்குது. அப்ப நந்த மகாராஜ் வந்து பயங்கரமா கத்துறாரு வழியில. புரியுங்களா? கிருஷ்ணா என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துறாரு. புரியுங்களா? எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. கோபியர்கள்லாம் ஓடி வந்து என்ன பண்றாங்க, கொல்லிக்கட்டையெல்லாம் வச்சு அந்த பாம்பை அடிச்சு பாக்குறாங்க. ஆனா விடுற மாதிரி தெரியல. அப்ப டகான் கிருஷ்ணர் அங்க வராரு. வந்து என்ன பண்றாராம், ஓங்கி அந்த பாம்போட தன் பாதத்தை வச்சு அந்த பாம்புல ஓங்கி ஒரு மிதிக்கிறாரு. மிதிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா உடனே அந்த பாம்பு சரீரத்துல இருந்த உடம்புல இருந்து என்ன ஆகுது, ஒரு அழகான உருவம் கொண்ட ஒரு தேவன் வந்து வெளியே வரானா. புரியுங்களா? ஸோ வெளியே தேவன் வந்து அழகான மாலைகள் போட்டிருக்கான், தங்க ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிருக்கானா.
சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு திவ்யமான ரூபத்துல, அழகான ரூபமா. ஸோ அழகான ரூபத்துல வந்து அந்த ஒரு தேவன் வந்து நிக்கிறானா, சரிங்களா? அப்ப கிருஷ்ணர் கேட்கிறாரு, நீ இவ்வளவு அழகா இருக்கியே, இவ்வளவு லட்சுமி கடாட்சத்தோட இருக்கியே, நீ ஏன் இந்த மாதிரி ஒரு பாம்பு ரூபத்தை எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ அப்ப அந்த தேவன் சொல்றான், பிளாஷ்பேக்கை சொல்றான், சரிங்களா? என்ன பிளாஷ்பேக் அப்படின்னா, நான் வந்து ஒரு தடவை முந்தைய பிறவில ஒரு பெரிய சொர்க்கலோகத்துல இருந்தேன். அப்ப வந்து நான் வந்து ரொம்ப அழகா இருப்பேன். என்னுடைய பேரழகுனால எல்லாரும் என்னை புகழ்வாங்க. அப்ப அதனால நான் வந்து ஒரு பெரிய செல்வந்தனாவும் இருந்தேன். அப்ப வந்து எனக்கு வந்து நான் எங்க வெளியே போனாலும் ஒரு பெரிய விமானத்துல தான் போயிட்டு வந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான், புரியுங்களா? என்னுடைய பேரழகுனால எல்லாரும் என்னை வியந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அந்த மாதிரி நான் ஒரு நாள் இந்த விமானத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு அங்கிர முனின்னு சொல்லி ஒரு ரிஷி, அங்கிர ரிஷி, அவர் வந்து சப்த ரிஷிகள்ல ஒருத்தர். ஸோ அந்த அங்கிர ரிஷி என்ன பண்றாரு, அங்க அந்த பக்கம் போறாரு. அவர் என்ன பண்ணார், தாடி எல்லாம் வளர்த்து ரொம்ப கொஞ்சம் அசிங்கமா இருக்காரு, புரியுங்களா? ஸோ அதை அவரை பார்த்த உடனே இவன் என்ன பண்றான், இந்த வித்யாதரன், இவன் பேர் வித்யாதரன், என் பேர் வித்யாதரன் சொல்றான் கிருஷ்ணர்கிட்ட. ஸோ அந்த வித்யாதரன் என்ன பண்றான், அவரை பார்த்து சிரிக்கிறான். இவனோட அழகுனால, இவனுக்கு வந்து கர்வத்தினால அந்த அழகில்லாத அந்த ரிஷியை பார்த்து சிரிக்கிறான், நம்மட்டு திருப்பி சிரிக்கிறான். சிரிச்ச உடனே அவருக்கு அங்கிரருக்கு புரிஞ்சு போச்சு, இவன் இந்த மாதிரி நம்மட்டு திருப்பி சிரிக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கோவம் வந்து என்ன பண்றாரு, நீ சர்ப்பமா போன்னு சொல்லி சபிச்சிடுறாரு, புரியுங்களா? ஸோ அப்போ அதனாலதான் நான் இந்த சர்ப்ப ரூபத்தை எடுத்து இங்க வந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சொல்றான், புரியுங்களா? ஸோ அதே போலதான் ஏன் அந்த பாம்பு ரூபம் கிடைக்குது அப்படின்னா, மனுஷர்களே நம்மளும் கூட மிக்க பொறாமையும் ரொம்ப பகை உணர்வோடும் இருக்கிறோம்னு வச்சுங்களேன், அவங்க வந்து அடுத்த பிறவியில வந்து பாம்பா தான் பிறப்பாங்களாம், புரியுங்களா? ஏன்னா பாம்பு வந்து எப்பவுமே இந்த புறாவில் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், யாரு கூடயும் சேர மாட்டாங்க, புரியுங்களா? யாரு கூடயும் சேர மாட்டாங்க. யாரை பார்த்தா அவங்களுக்கு பொறாமையா இருக்கும், அவங்ககிட்ட அது இருக்கே என்கிட்ட இது இல்லையே அப்படின்னு சொல்லி பயங்கரமா பொறாமைப்படுவாங்க, தனிமையிலே இருப்பாங்க, புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி பொறாமை உள்ளவங்களும் என்ன பண்ணுவாங்களாம், அடுத்த பிறகு பாம்பா பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன்னா பாம்பு வந்து என்ன ஆகும், தனியா தான் இருக்கும், பாத்தீங்க கூட்டம் கூட்டமா இருக்காது, ஒரு பொந்துக்குள்ள ஒரு பாம்பு தான் இருக்கும், புரியுங்களா? தனியாவே இருக்காது, சாரி, கூட்டம் கூட்டமா இருக்காது, தனியா தான் இருக்கும். அதை போலதான் எனக்கு வந்து பாம்பு பிறவி கொடுத்தாரு அந்தவரு அப்படின்னு சொல்லி இப்ப எனக்கு அந்த அந்த சாபம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த சாபம் எனக்கு கிடைக்கலன்னா உங்களுடைய பாதம் எனக்கு என் மேல பட்டிருக்குமா, முழு முதல் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணர் உங்களுடைய திருப்பாதங்கள் வந்து என் மேல பட்டனாலதான் நான் வந்து ஒரு உன்னத நிலையை அடைஞ்சிருக்கேன். எனக்கு வந்து அவரு இந்த சாபம் கொடுத்தது வந்து எனக்கு வந்து ஒரு வரமா தெரிகிறது அப்படின்னு சொல்லி அந்த வித்யாதரன் வந்து சொல்றான். ஸோ சொல்லிட்டு என்ன பண்றான், இப்ப கிருஷ்ணர்கிட்ட வந்து ஒரு அனுமதியை வாங்குறதுக்காக நிற்கிறான். பகவானே, உங்களுடைய திருப்பாதம் பட்டனால நான் வந்து சாபத்திலிருந்து விமோசனம் பட்டுட்டேன். இப்ப நான் வந்து என்னுடைய லோகத்துக்கு நான் போகலான் இருக்கேன், நீங்க வந்து அனுமதி கொடுத்தா நான் போயிடுறேன்னு சொல்லி அனுமதி வாங்குறதுக்காக இருக்கிறான், புரியுங்களா? ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஈவன் தேவர் லோகத்துல இருந்தா கூட என்ன பண்ண முடியாது, நம்ம வீழ்ச்சி அடையிறது கூட சான்ஸ் இருக்கு, புரியுங்களா? தேவர்களா இருந்தா கூட என்ன பண்ணுவோம், மிக கீழான நிலைக்கு கூட, மிருக இடங்களுக்கு கூட நம்மளால வீழ்ச்சி அடைய முடியும், புரியுங்களா? ஸோ அதனால நம்ம ஒரு செல்வம் இருக்கனாலையோ அழகு இருக்கனாலையோ வந்து என்ன பண்ணக்கூடாது, செருக்கு வரக்கூடாது சொல்லி சொல்லிட்டு, புரியுங்களா? ஸோ ஸோ அப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து அனுமதி கொடுக்குறாரு, அந்த வித்யாதரன் அப்படியே அங்க இருந்து அவருடைய லோகத்துக்கு போறாருன்னு சொல்லி பாக்குறோம், புரியுங்களா? ஸோ அப்புறம் அப்ப அந்த அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, நந்த மகாராஜா அவங்களுடைய கோபியர்கள் கோபாலர்கள் என்ன பண்றாங்க, அப்படியே ஊருக்கு கிளம்பி வராங்க. ஊருக்கு கிளம்பி வரும்போது என்ன பண்றாங்க, அப்படியே அங்க நடந்த விஷயங்கள்லாம் வந்து அப்படியே அசைப்போட்டுக்கிட்டே வராங்களாம். ஸோ கிருஷ்ணர் வந்து இப்படி வந்து அந்த பாம்பை இது பண்ணாரு, கிருஷ்ணர் பாதம் பட்டவனு அந்த வித்யாதரன் வந்து முக்தி அடைஞ்சானே அப்படின்னு சொல்லி அப்படியே அதை பத்தி பேசிக்கிட்டே வராங்களாம், புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி பேசிக்கிட்டே வந்து என்ன பண்றாங்க, ஊருக்கு வந்து சேர்றாங்க, புரியுங்களா? ஸோ அப்ப அந்த மாதிரி ஊருக்கு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்த பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாள் ஒரு ஒரு அழகான ஒரு ரம்மியமான ஒரு இரவு, புரியுங்களா? அந்த இரவுல என்ன பண்றாரு, கிருஷ்ணரும் பலராமரும் அந்த விருந்தாவன காட்டுக்குள்ள போறாங்க. காட்டுக்குள்ள போய் என்ன பண்றாங்க, அழகா பாடுறாங்க. ஸோ பாட்டை கேட்டவொடனே என்ன பண்றாங்க, எல்லா கோபியர்களும் வந்துடுறாங்க, இளம் கோபியர்கள்லாம் வந்துடுறாங்க, புரியுங்களா? வந்து அந்த அந்த அழகான அந்த ரம்மியமான சூழ்நிலையில அப்படியே அந்த கிருஷ்ணனோட இதை பாட்டை அப்படியே ரசிச்சு அப்படியே என்ன பண்றாங்களாம், அப்படியே மயங்கி போயிருக்காங்களாம். அவங்களுடைய கூந்தல்லாம் அப்படியே தானா வந்து விழுதான், கூந்தல்ல வச்சிருந்த தலைமுடி இது பூக்கள்லாம் அப்படியே கீழே விழுதான், அவங்களுடைய ஆடையெல்லாம் அப்படியே நெகிழ்ந்து நிக்கிறது அப்படின்னு சொல்லி வர்ணனை சொல்றாங்க, புரியுங்களா? ஸோ அப்படி தன்னை மறந்து
பண்றான், திடீர்னு கூட இருக்கான். சரிங்களா? ஸோ அப்ப அவன் அங்க வந்திருந்து என்ன பண்றான் அப்படின்னா, இந்த கிருஷ்ணன் பலராமன் பார்க்குறான், இந்த சின்ன சிறுவர்கள் வந்து இந்த இளம் நங்கையர்களோட இருந்துகிட்டு இருக்கானே, இது வந்து இவனுங்களுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, இதெல்லாம் வந்து அனுபவிக்க வேண்டிய நான் தான் செல்வந்தன், நான் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். இந்த ரெண்டு பேரும் கிருஷ்ண பலராமர் வந்து இதெல்லாம் தகுதியே கிடையாதவங்க அப்படின்னு நினைச்சு என்ன பண்றான், உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த கோபியர்கள்லாம் என்ன பண்றான், எல்லாத்தையும் கையை பிடிச்சி இழுத்து தன்னுடைய தேர்ல ஏற்றி என்ன பண்றான், ஏற்றிட்டு கொண்டு போறான் ஒரு கணிசமான கோபியர்களை. புரியுங்களா? ஸோ அப்போ கோபியர்கள் போகும்போது என்ன பண்றாங்க, கிருஷ்ணா பலராம காப்பாத்துன்னு சொல்லி கதறாங்க. புரியுங்களா? அப்போ கிருஷ்ணர் வந்து அப்பதான் அவர் புரிய வருது கடத்திட்டு போறான்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் கிருஷ்ண பலராமரும் ஒரு பெரிய கட்டையை எடுத்துட்டு என்ன பண்றாங்க, விரட்டிட்டு போறாங்க. அவங்க வர்ற அந்த கோபத்தையும் இதையும் பார்த்த உடனே அவனுக்கு பயம் வந்துருச்சு. யாருக்கு, அந்த அவன் பேர் என்னன்னா சங்காசுரன் பேரு. புரியுங்களா? ஸோ அந்த குபேரனோட ஃப்ரெண்டு பேர் என்ன, சங்காசுரன். சங்காசுரன் என்ன ஏன் பேர் வந்துச்சுன்னா, அவன் தலையில வந்து அழகா ஒரு சங்கு போன்ற ஒரு சூடாமணி வச்சிருப்பானா. புரியுங்களா? ஸோ அதனால அவனுக்கு சங்காசுரன் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. ஸோ இந்த சங்காசுரன் இவங்க கிருஷ்ணன் பலராமன் வர்ற வேகத்தையும் இந்த கோபத்தையும் பார்த்த உடனே அப்படியே விட்டுட்டு ஓடிட்டானா. உங்க எல்லாம் கோபியெல்லாம் விட்டுட்டு ஓடுறான். ஆனா என்ன பண்றாரு கிருஷ்ணரு, அந்த கோபியர்கள்லாம் பலராம வசத்தை கொடுத்துட்டு நீ இவங்களை பார்த்துக்கோ, நான் வந்து அவனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி என்ன பண்றாரு, விரட்டி போறாரு அந்த சங்காசுரனை. விரட்டி போனா அவன் பல இடத்துல ஓடுறான். ஆனா என்ன பண்றாரு, கிருஷ்ணர் விடாம துரத்தி அவனை அங்க போய் பிடிச்சி கையில வச்சு என்ன பண்றாரு, தன்னுடைய முஷ்டியால ஒரே ஒரு குத்து தான், ஒரே குத்து தலையில அடிக்கிறாரு. என்ன பண்றான், அந்த சங்காசுரன் வந்து இறந்து போயிடுறானா. புரியுங்களா? ஸோ இறந்து போனோன்னா என்ன பண்றாரு, அவன் தலையில சுடிந்த அந்த சங்க மணியை வந்து என்ன பண்றாரு, சங்கு வடிவான அந்த மணியை வந்து பறிச்சுட்டு என்ன பண்றாரு, வந்துடுறாரு. வந்து என்ன பண்றாரு, திரும்பவும் வந்து கோபியர்களோட வந்து சந்தோஷமா இருக்கிறாரு. அவர் பறிச்சுட்டு வந்த அந்த சங்கு மணி என்ன பண்றாரு, பலராமர்கிட்ட கொடுக்குறாராம். புரியுங்களா? ஸோ பலராமன் நீ வச்சுக்கோன்னு சொல்லி பலராமர்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி சங்காசுரனையும் வதம் பண்றாரு பகவான் சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த லீலைகள் வந்து அப்படியே இருந்து என்ன பண்றாரு, விடிய காலம் வந்த உடனே எல்லா கோபியர்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இந்த வேநீர் காலம் முடிஞ்சு அந்த இந்த காலத்துல வந்து இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து இந்த மாதிரி ரெண்டு லீலைகள் நடக்குது. புரியுங்களா? ஒன்று வந்து வித்யாதரனோட முக்தி, இன்னொன்று வந்து இந்த சங்காசுரனோட வதம். ரெண்டுமே இந்த ரெண்டு பீரியடில் நடக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதோட நம்ம இது முடிச்சிடும். இன்னும் அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன இந்த விஷயத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நம்ம பௌதிக உலகத்துல பாக்கியம்னு சொல்றோம். எதெல்லாம் பாக்கியம் அப்படின்னா, ஒண்ணு உயர் உலகத்துல பிறக்கிறது, இன்னொன்னு பெரிய செல்வந்தனா இருக்கிறது, இன்னொன்னு உயர் கல்வி. புரியுங்களா? ஒரு நல்ல கல்வி படிச்சு பெரிய இவங்களா இருக்கிறது, இன்னொன்னு வந்து ரொம்ப அழகா இருக்கிறது. புரியுங்களா? ஸோ இந்த நாளும் வந்து என்னது, பௌதிகத்துல மிக உயர்ந்த பாக்கியங்களா கருதப்படுது. புரியுங்களா? ஆனா இந்த பாக்கியமா கருதப்படக்கூடிய இந்த விஷயங்கள் தான் என்ன பண்ணுது, நம்மள இழிநிலைக்கும் கொண்டு போகக்கூடியது இந்த 4 பாக்கியங்கள் தான். அது மட்டும் இல்ல, இழிநிலைக்கு மட்டும் இல்ல, பாவ காரியங்களை செய்ய வைக்கிறதும் இந்த 4 விஷயங்கள் தான். புரியுங்களா? ஸோ இந்த 4 விஷயங்கள்ல இந்த 2 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஒண்ணு, வித்யாதரன் வந்து என்னது, ரொம்ப அழகோட இருக்கான், அதனால அவனுக்கு செருக்கு வந்தது, அதனால வந்து அந்த பாம்புருவத்தை எடுத்தான். புரியுங்களா? பொறாமையில் அந்த பாம்புருவத்தை எடுத்தான். ஸோ இங்க சங்காசுரன் வந்து பெரிய செல்வம் இருந்ததுனால அவன் செருக்கு வந்ததுனால என்ன ஆகுறான், அவன் வந்து தவறு செய்யறான், பாவங்களை செய்யறான், அதனால வந்து என்ன பண்றான், வதம் செய்யப்படுறான்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இந்த பாக்கியங்களா கருதப்படக்கூடிய இந்த 4 விஷயங்களும் நமக்கு வந்து என்னது, இழிநிலையையும் பாவச்செயலையும் செய்யக்கூடிய விஷயங்கள்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. புரியுங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். ஹரே கிருஷ்ணா. எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்க. ஸோ பகவத்கீதையில அந்த ஸ்லோகத்துல எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். பிளஸ் இந்த ஸ்ரீமத் பாவத்திலையும் உள்ள சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். சந்தேகங்களை ஆட் பண்ணா கூட ஆட் பண்ணுங்க, தெரிஞ்சது இருந்தா. ஆட் பண்ணலைன்னா வந்து இதுக்கு போகலாம், ரீகேப் போகலாம். ரொம்ப தெளிவா இருந்தது பிரபு. ஒன்றும் டவுட் கேட்குற அளவுக்கு இல்லை எனக்கு. இன்னும் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ரியலி என்ஜாய். இட் வாஸ் நைஸ், வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப இந்த வதம் இந்த ஒரு இது பண்ணும்போது அவருக்கு வயசு 8 வயசு தான். அவருடைய 8 வயசுல இது எல்லாமே நடக்குது. ஆமா, 8 வயசு அந்த அந்த இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே.
ரைட். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. வகுப்பு அருமை அண்ட் தெளிவாக இருந்தது பிரபு. ஹரே கிருஷ்ணா. அருமையாகவும் தெளிவாகவும் இருந்தது. நன்றி. ஹரே கிருஷ்ணா மம்மி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, யாருக்கும் வேற எந்த கேள்விகளும் இல்லைன்னா நம்ம ரீகேப் செஷன் போலாங்களா? ஓகே மாதாஜி. ஓகே. இன்னைக்கு நமக்கு ரீகேப் வந்து சந்திரசேகரன் பிரபு பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு ரொம்ப அழகா, ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப அழகா சொன்னாரு. முதல்ல அர்ஜுனன் கேட்டபடியே டவுட்ல இந்த கிருஷ்ணனுடைய ஒரு சௌலபியம், அதாவது எளிய வந்த தன்மையை பார்த்தோம். கொஞ்ச நாள் வந்து இந்த ஆன்மீக உலகத்தில் இருந்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ண முடியாம போனவங்களையும், ரொம்ப நாள் இருந்துட்டு போனவங்களையும் எப்படி பகவானுடைய ஒரு கருணையினால எப்படி கிருஷ்ண பரமாத்மா எல்லாரையும் காப்பாத்துற அப்படின்னு கிளீனா சொன்னாரு. இன்னொரு விஷயம், மெயின் விஷயம் என்னன்னாக்கா, பௌதிக உலகத்துல வந்து ஏதாவது பாதி விஷயத்த விட்டோம்னா அதை கண்டினியூ பண்ற வரைக்கும் நம்மளால ஒன்றும் வி கேனாட் ப்ரொசீட் ஃபர்தர். ஆனா ஆன்மீக உலகத்துல பகவானுடைய கருணையினால என்ன ஆகுதுனாக்கா, ஸோ கொஞ்ச நாள் கொஞ்சம் ஆன்மீக உலகத்தில் இருந்தவனை நல்ல உலகத்தில் அவனை நல்ல புண்ணிய உலகத்தை அனுப்பிச்சுட்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சு திரும்ப பூலோகத்தை அனுப்புறாரு. எதுக்காகனாக்க அவன் விட்ட இடத்துல தொடரட்டும், நல்ல விஷயம் பண்ணட்டும் அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு அவனுக்கு. ஸோ திஸ் வாஸ் எ வெரி குட், ரொம்ப பகவானுடைய கருணைகளுடைய எல்லை இல்லாத ஒரு கருணையை காட்டுது. அதுக்கப்புறம் ஏன் வந்து அவனை வந்து பூலோகத்துக்கு அனுப்பி ஒரு நல்ல ஒரு வைஷ்ணவ பிராமண குடும்பத்திலேயோ அல்லது ஒரு செல்வந்த குடும்பத்திலேயோ எதுக்காக பிறக்க வைக்கிறாருனாக்க, இப்போ எந்த ரீசனுக்காக, எந்த ஒரு காரணங்களுக்காக அவனுடைய ஆன்மீக எதை விட்டானோ அதை திரும்ப கண்டினியூ பண்ணும், அந்த ஆசையெல்லாம் நிறைவேறி அவன் ஒழுங்கா நல்லபடியாக கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுக்காக அந்த மாதிரி அனுப்புறாரு. ஸோ இது அது வரைக்கும் இந்த 41வது ஸ்லோகத்துல ஸோ இவ்வளவுதான் சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒரு அழகான எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னாரு. பௌதிக உலகத்துல நம்ம வந்து வீடு கட்டுறோம், ஏதோ ஒரு காரணத்தினால வீடை வந்து நம்மளால கண்டினியூ பண்ண முடியல, வீடை பூர்த்தி பண்ண முடியல அப்படின்னாக்க, ஸோ அது வந்து பூர்ணமாகாது. நம்ம இப்போ வீடு ஃபுல்லாக கட்டி முடிச்சாதான் அதுக்குள்ளே போய் வசிக்க முடியும் நம்மளால. ஆனால் ஆன்மீக உலகத்தில் அந்த மாதிரி கிடையாது. ஆன்மீக உலகத்தில் எங்கே நம்ம விட்டோமோ திரும்ப நம்ம அந்த புண்ணிய டயத்தை கழிச்ச பிற்பாடு கீழே வந்து பிறந்து மறுபடியும் நல்ல குடும்பத்தில் பிறந்து அதை கண்டினியூ பண்ணாக்க ஸோ பகவானுடைய கருணை டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ நம்ம 41 ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அடுத்தாப்புல நம்ம பாகவதம் கதை. அந்த இளையதர் காலத்துல வந்து இந்த ராசக்கல்வி எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு இப்போ இன்னைக்கு டாபிக்ல வந்து வித்யாதனுடைய முக்தியும் சங்காசனுடைய வதத்தையும் பத்தி சொன்னாரு. ஸோ அந்த பிருந்தாவனத்துல எல்லாரும் நல்லபடியா பலகாலத்துல உற்சவனா இருந்து இருந்தோடனே சிவராத்திரி வரும்போது அம்பிகாவனத்துக்காக போறாங்க எல்லாரும். அங்க போயிட்டு அங்க பிராமணருக்கும் இந்த இளையர்களுக்கும் நல்ல தான தர்மம்லாம் பண்ணிட்டு நந்தராசி பொருளாரையும் அங்க முடிச்ச பிற்பாடு ஏன் வந்து பிராமணர்களுக்கும் எளியவர்களுக்கும் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க, உண்மையான பிராமணன் என்ன பண்ணணும்னாக்க அவன் வந்து வேதம் ஓதணும், வேதம் கற்றுக் கொடுக்கணும். அதுதான் அவனுடைய பிரைம் டியூட்டி. சொத்து சேர்க்கக்கூடாது. ஸோ அதனால அவனுக்கு வரக்கூடிய தானம் அவனுக்கு போக மீதி இருக்கிறத மற்றவங்களுக்கு இடையவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக தான் அப்படி பிராமணர்களுக்கு கொடுன்னு சொல்ற ரீசன் அதுதான். பகவான் அப்பதான் திருப்தி அடைவான்னு சொல்றது காரணமே அதுதான். ஏன்னாக்க பகவான் வந்து பிராமணன் வந்து தனக்காக எந்த விதமான சொத்தையும் சேர்க்கக்கூடாது. அவனுடைய டியூட்டி வந்து வேதத்தை ஓதணும், வேதத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், இந்த வாழ்க்கை நல்ல வழி நெறிமுறைகளை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக தான் பிராமணன் இருக்கான். அப்புறம் அந்த இதை முடிஞ்சு சிவராத்திரி வரும்போது நந்தன் எல்லாம் அவங்களுடைய நந்த மகாராஜ் வந்து அவரை எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு திரும்ப வரும்போது அங்க நடந்த விஷயத்தெல்லாம் பத்தி பேசிக்கிட்டே வராங்க. பேசிக்கிட்டே வரும்போது என்ன ஆச்சுன்னாக்க, குமேரனுடைய வந்து பலராமரும் கிருஷ்ணனும் காட்டுக்குள்ள போய் நல்ல ஒரு பாடுறாங்க. அந்த பாட்டுல வந்து கோபிகள்லாம் மயங்கி உட்கார்ந்து இருக்கும்போது அங்க வந்து இந்த வித்யாதரங்கிற
அசுரம் வரான். வித்யாதரன் வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, இல்ல வித்யாதரன் இல்ல இல்ல யாருன்னாக்க, சங்காசுரன் வரும். சாரி வித்யாதரன் வந்து ஆஹ், நந்த மகாராஜுடைய காலை பிடிச்சிடலாம். அப்போ அந்த இதுல சிவபார்வதி பார்த்துட்டு சிவராத்திரி பார்த்துட்டு திரும்ப வரும்போது நந்த மகாராஜுடைய காலை வந்து ஒரு பாம்பு, பெரிய பாம்பு வந்து பிடிச்சிடுது. அவரை முழுங்கத்துக்கு ட்ரை பண்ணுது. அப்ப வந்து கிருஷ்ண பகவான் வந்து அந்த பாம்பை மிதிச்சு அவனுக்கு ஒரு முக்தி கொடுக்குறாரு. நந்த மகாராஜாவையும் காப்பாத்துறாரு. அப்போ அந்த பாம்பு உருவத்துல இருந்த வித்யாதரன் வந்து கிருஷ்ண பரமாத்மா வணங்கி விட்டு, நான் இந்த மாதிரி இருந்தேன், ரொம்ப கர்வம் பிடிச்சாலும் ரொம்ப அழகு, நான் போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு பெரிய முனிவர் போயிட்டு இருந்தாரு, அவர் பார்க்கறதுக்கு அசிங்கமா இருந்தாரு, அவரை பார்த்து சிரிச்சதுனால எனக்கு சாபம் கொடுத்தாரு, பாம்பா போகணும் அப்படின்ட்டு. அதனால ஏன்னா பாம்பனுடைய குணம் என்னன்னாக்க எப்பவும் தனியாக தான் இருக்கும், யாரோடுமே சேராது, கர்வம் ஜாஸ்தி. அதனாலதான் பாம்பா பிறக்க முடிய அவனுக்கு சாபம் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த சாப விமோசனம் கிடைச்ச உடனே வித்யாதரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா இன்னும் இந்த சாபத்தினால எனக்கு ரொம்ப நல்லது நடந்திருக்கு, கிருஷ்ண பரமாத்மா காலிலேயே முதிப்பட்டு நான் வந்து என்னுடைய சாபம் நீங்க பெற்றதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தினம் கிருஷ்ண பரமாத்மா வணங்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் இவங்கெல்லாம் அந்த திரும்ப பிருந்தாவனத்துக்கு வந்த உடனே இங்க பலராமரும் இது போல இருக்காங்க காட்டுல. நல்ல அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, கோபிகள்லாம் தங்களை மறந்து இப்படியே உட்கார்ந்துருக்காங்க. வரான் ஃப்ரெண்டு. அவனுக்கு வந்து தான் தான் ரொம்ப பெரிய செல்வ செருக்கில் இருக்கோங்கிற பெரிய கர்வம் அவனுக்கு. முதல்ல வித்யாதரனுக்கு தான் ரொம்ப அழகா இருக்கோங்கிற கர்வம். இந்த சங்காசுரனுக்கு தான் ரொம்ப பணக்காரங்கிற கர்வம். அதனால இவன் வந்து என்ன பண்றான், இவங்க 2 பேரும் சின்ன பசங்க பேசிட்டு இருக்காங்க, இங்க கோபிகள்லாம் ஏன் உட்காந்துருக்காங்க எடுத்து எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிடறான். அப்படி அழைச்சிட்டு போகும்போது கிருஷ்ணன் பலராம பார்த்து விட்டு, ஸோ பலராமர்கிட்ட அந்த கிருஷ்ணன் சொல்லிவிட்டு என்ன பண்றாரு, அவனை சங்காசுரனை தோச்சிட்டு ஓடி வதம் பண்ணிடுறாரு. அவனை வதம் பண்ண உடனே அவன் சங்காசுரனுக்கு ஏன்னாக்க அவன் நெத்தியில வந்து ஒரு சங்கு மாதிரி ஒன்று வச்சிருப்பான். ஸோ அந்த சங்கை பிடிக்க எடுத்துடுறாரு, அவன்கிட்ட எடுத்து பலராமகிட்டே கொடுத்துடுறாரு. இந்த ஸோ இந்த 2 விஷயம் தான். அதாவது ஒண்ணு அழகா இருக்கிற கர்ப்பம், இன்னொன்று நிறைய பணம் இருக்கிற கர்ப்பம், 2 இருந்தாலுமே நல்லது இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிடணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொன்னீங்க பிரபு. நல்லா சொன்னீங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. சூப்பர் பிரபு. பரம்பாவன பிரபு வாஞ்சகா பேசுறாங்களா? ஓகே. பஞ்சாகல்பதருப்யச்ச கிருபா சிந்துப்யேவ ச பரிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஆமே கோடி வைஷ்ணவருக்கு ஜெய். சில பிரபுபாத் की जय, गुरु महाराज की जय, गौर प्रेमानंद. हरि हरि बोल. हरे कृष्णा.